இன்ட்ராக்ஷன் மாதிரியே இருக்கும். அவர் வந்து டெய்லி தன்னோட மெசேஜை வந்து அவங்களுக்கு சொல்லுவார், டெம்ப்ளேட் மாதிரி. அது வந்து கரெக்டா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கார்ட்டூன், முரசொலியோட கார்ட்டூன் நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப ஜெயலலிதா ஆட்சி வருது. அப்ப இந்த கார்ட்டூன் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாசத்துக்குள்ள அந்த 2 மாசத்துக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கறத வந்து ஒரு கார்ட்டூன் மூலமா அவங்க வந்து எல்லாத்தையும் என்னென்ன நடந்துச்சு, இப்ப நடந்தது இல்ல இந்த 15 நாள்ல எங்க கொலை நடந்துச்சு, எங்க இது நடந்துச்சு, பாலியல் துன்பம் நடந்துச்சு, எங்க வந்து அக்கிரமங்கள் நடக்குது, என்னென்ன மாதிரி இந்த மந்திரிகள்லாம் வந்து அமைச்சர்கள் எந்தெந்த அளவுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் போட்டுக்கிட்டு தங்களுடைய அறியாமையை வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்குல்ல. இது எல்லாமே அப்ப எப்படி நடந்ததுங்கிறத அவர் வந்து இதுல காட்டிடுறாரு. இது மட்டும் இல்ல, அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பக்கத்துல ஆந்திரால ஒரு விஷயம் நடக்குது. அந்த ஆந்திராவை பத்தி ஒரு பத்திரிகையில கார்ட்டூன் போடுறாங்க. ஆந்திரால வந்து தலித் மக்கள் மேல நடந்த படுகொலைய. இப்ப அதே மாதிரி இந்த ஆட்சியில என்ன நடக்குது இங்க தமிழ்நாட்டுல அப்படிங்கறத கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்த ஒரு இதை கம்பேர் பண்ணி சொல்றது, இது மாதிரி பண்றாரு இப்ப கலைஞர். இது மட்டும் இல்ல, அந்த சமயம் பாத்தீங்கன்னா யாராவது வந்து இவங்க எதிர்த்து எழுதுனாங்கன்னு வச்சுங்க பத்திரிகையாளர்கள், உடனே அவங்கள போய் தாக்குறது வந்து வேலை. இப்ப உங்க நக்கீரன் பெரியப்பாலாம் இருக்காருன்னா அவர்லாம் அதை எதிர்த்தே நிற்பாரு. ஆனா பல பேர் பயந்துட்டு ஓடிடுவாங்க அந்த காலத்துல. அப்படி ஒரு இது வந்து பயங்கரமா அடிச்சிடுறாங்க. ஆனா அவங்க வந்து எங்களுக்கு ஒண்ணு அடியே படலையே அப்படின்ட்டு வந்து அப்படிலாம் ஒண்ணு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சீன் போடுறது. அவர் எப்படி அவர் என்ன பண்றாருன்னா, முட்டினது மாடு, ஆனா அவரு சிகிச்சையில என்ன சொல்றாருன்னா ஒரு மான் வந்து முத்தம் கொடுத்துச்சு அப்படிங்கிற. இத போட்டுட்டு கீழே இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு கலைஞர். என்னன்னா ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் செக்ஷனை ஓபன் பண்ணி வைக்கிறேன் வாங்கடா அப்படின்ட்டு. இது வந்து எப்பொழுதுமே இப்ப ஜென்சிலாம் நம்ம நீங்க பாக்குறீங்களே, ஜென்சிலாம் நீங்க இதற்கெல்லாம் வந்து ஒரு நமக்கு ஒரு வழிகாட்டி அப்படின்னா என்னைக்கும் கலைஞர் தான். அவருடைய 103வது பிறந்த நாள்ல நம்ம அவர் ஒரு ஜென்சி கிட்டா நினைச்சு நம்ம அவரை பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி அப்பயே வைரல் நாயகனா இருந்திருக்காரு.